ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தார், நான் எப்பவுமே சோகமான மூட்லேயே இருக்கேன், பேட் மூட்லேயே இருக்கேன், அந்த மூட்லேருந்து நான் எப்படி வெளியில் வருது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதற்கான பதில் தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் எப்பயுமே பேட் மூடில் இருக்கீங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உங்களை சுற்றி இருக்க நண்பர்களோ உங்களை சுற்றி இருக்க நபர்களோ எப்பயுமே நெகட்டிவான விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்களா? அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்த விட்டு உங்களால வெளியில வர முடியுமா அப்படின்னு பாருங்க. உங்க வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. வாழ்க்கையில நடந்துட்டு இருக்க விஷயங்கள் உங்களை ரொம்ப பாதிச்சுட்டு இருந்ததுன்னா ரெண்டு ரெண்டு ரூட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல இந்த விஷயங்களை நம்மளால சால்வ் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணணுன்றதுக்கான வழிகளை நீங்க தேடி போனீங்கன்னா அந்த யோசனையின் மூலமா உங்களுக்கு சோகத்தை அனுபவிக்கிறதுக்கான அந்த நேரம் இருக்காது. ஸோ நீங்க விடையை தேடி ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சோகம் உங்களை விட்டு ஓடிடும். ரைட்? செகண்ட், அதெல்லாம் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, இல்லாட்டி என் ஃபேமிலிக்கு ஏதாவது ஆயிடுச்சு, என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயத்த உங்களால வாழ்க்கையில மாற்ற முடியாது. ஸோ அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் எப்படி வெளில வரணும் அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றதை யோசிச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த விஷயங்களை நோக்கி நீங்கள் போகும்போது இந்த விஷயத்த உங்களால் மறக்க முடியும். 3வது, எப்பயுமே நீங்கள் சோகமாக இருக்கிறதுக்கு காரணமே இல்லை அப்படின்னு நீங்கள் கருதுனீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டை பார்க்குறது நல்லாயிருக்கும். ஏன்னா சில சமயங்களில் உங்களுடைய உடல் ரீதியாக ஏற்படுற ரசாயன மாற்றங்கள், கெமிக்கல் இம்பேலன்ஸ்னாலையும் உங்களுடைய மூட் எப்பயுமே டவுனாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில சமயங்களில் நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் கூட உங்களுடைய மூடை வந்து சோகமாக்கலாம். சொல்லுவாங்க, நீங்கள் சாப்பிட்ற உணவாகவே நீங்கள் மாறிடுவீங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் ரொம்ப காரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும், புளிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ற உணவுகளோட வெளிப்பாடாகவும் உங்களுடைய மூட் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் தேடி போனீங்கன்னா அந்த சோகத்தை விட்டு நீங்கள் எப்படி வெளியில் வரலாம் அப்படின்றதையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு மேலே உங்களுக்கு பதில்கள் தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் அணுகிறது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். ஸோ இந்த பதில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்.